இருக்குகளே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்றைய காலகட்டத்துக்கு அரசியலுக்கு உண்டான கிரகமே முதல்ல வந்து ராகு தான். அதுக்கப்புறம் தான் வந்து சூரியன். நம்ம அன்னைக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசனுக்கு உண்டான கிரகம் வந்து சூரியன். ஸோ சூரியன் பலம் பெற்றால் அரசனாக இருக்கலாம், அல்லது இந்த காலகட்டத்தில் அரசியலில் மிகப்பெரிய பதவியில் வந்து இருக்கலாம், அரசு தொழில்களில் மிகப்பெரிய பதவியில் இருக்கலாம்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே வந்து மாறிடுச்சு. இன்றைக்கி முதன்மையான கிரகம் யார் அப்படின்னா ராகு பகவான் தான். அதாவது என்னென்னா, ஒருத்தர் வந்து மிரட்டுறது, ஏமாத்துறது, பொய் பேசுறது, பித்தலாட்டம் பண்ணுறது, அபகரிக்கிறது, கொள்ளையடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக பண்ணால் தான் இன்றைக்கி வந்து அரசு பதவியாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லவராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பண்ண தெரியாதான் அந்த ஃபீல்டே வந்து நம்ம வந்து இருக்க முடியும். கரெக்டாக? அதாவது நம்ம நல்லவராக இருந்தாலும் கூட நம்மளை ஒருத்தர் வந்து மிரட்டுறாங்க அப்படின்னா அதை நமக்கு வந்து ஜமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க, ஒரு மாவட்டத்துக்கு வந்து கலெக்டராக இருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களுக்கு வந்து மரியாதை தர மாட்டாங்க. உங்களுக்கு